Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். நேற்று நம்ம பார்த்தது ஃபீலிங்ஸு, இது வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்னென்னா அதையும் பார்ப்பீங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஃப்ளவர் டிசைனோ ஒரு லீஃப் டிசைனோ என்னவோ நான் அதை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணதுக்கு பிறகு அதை நீங்கள் எப்படி வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் எந்த டிசைன்ஸ் வேணாலும் போடலாம். ஒரு லீஃபாக இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் போட்டு லீஃப் போடுறதா இருக்கட்டும், ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு லீஃப்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை தனியாகவே. ஆனால் வந்து என்ன வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுக்குறோமோ அதே டிசைன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணோன்னு சொன்னால் நான் பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அதோட ஃபேமிலின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபேமிலிங்கிற மாதிரி ஒரே ஃப்ளவர்ஸோட அதோட லீஃபும் அதோட ஃப்ளவரும் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா சேமாக ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதெல்லாம் போட்டதுக்கு பிறகும் பக்கத்தில் ஏதாவது கேப் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் சைடு வந்து நம்ம லைட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். உடனே ஃபில் பண்ணாலும் பண்ணலாம். அது வந்து நல்லா பழகி ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு பழகி இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இதே மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸு இன்னொரு டிசைன்ஸில் நீங்கள் போட்டு அதுக்கு உள்ள இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு போகலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஸ்மஜ் ஆயிரும். இப்போ வந்து எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் நீட்டாக வந்து ஒர்க் பண்ணிடுறேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்லிங்ஸை வந்து ஃபில் பண்ணணும். இதில் என்ன தெரியுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ளவர் வந்து எடுத்துக்காட்டும். அதாவது எடுத்துக்காட்டும் போது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஃப்ளவர்ஸ் அதிகமாகவும் நம்ம வந்து ஃபில் பண்ண வந்து கோன்ஸ் டிப்பால் நம்ம ஃபில் பண்ண வந்து மெஹந்தி வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். அப்போ டார்க்காக வந்து நம்ம ஃப்ளவர் வந்து எடுத்துக்காட்டும். இதுக்கு பேர் தான் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு லோட்டஸ் போட்டு அதே மாதிரி நான் சேம் சைஸ்லேயே வந்து நான் அதே மாதிரி போடுறேன். அதையும் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம என்ன டிசைன்ஸ் நம்ம போடுறோமோ அதே டிசைன்ஸ் தான் நம்ம வந்து சேமாகவே வந்து நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் அது நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேப் இருக்கிற இடத்துல வந்து ரொம்பவும் கச்சன்னு அது பார்க்கவே வந்து அன்ஈவனாக இருக்கக்கூடாது. பார்க்கவே வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்ட பிறகு உடனே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், நான் வந்து அவுட்லைன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவுட்லைன் கொடுத்தா மட்டுமே வந்து நல்லா திக்காக டார்க் ஆயிரும். அதுக்கப்புறமே வந்து நம்ம எல்லா இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸாக நம்ம பார்க்கலாம். எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க, நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னவாக இருக்கும்னு. ஆனால் வந்து நீங்கள் எல்லாமே போடுறீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. எதுவாக இருந்தாலுமே வந்து ரீஒர்க்கு பண்ணுறதுனால வருத்தப்படாதீங்க. ரீஒர்க்கு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லா வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைனை வந்து கரெக்டாக போடுறது எப்படியோ அதே மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் போடுறது எப்படியோ அது மாதிரி எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக போட வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸோ இல்லை லீஃபோ இல்லை லோட்டஸோ இல்லை வந்து ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு ஒரு ட்ரா பண்ணுறதோ, அதாவது அதான் நான் சொல்கிறேனே, எப்படின்னா உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் போடணும்னு தோணுதோ அதை வந்து மெயினில் வச்சுக்கோங்க. அதே டிசைன்ஸே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நம்ம வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்த ஃபில் பண்ணி விட்டுடுங்க. அதில் போய் வேறு ஏதாவது ஒரு டிசைன்ஸை நம்ம அதில் செட் பண்ணால் ரெண்டும் வந்து மேட்ச் ஆகாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 6 டைப்லேயே நான் போட்டு காட்டுறேன்.
இந்த இந்த மாதிரி எல்லா ஒரு டைப்பையும் வந்து அதே மாதிரி நான் போட்டு காட்டும்போது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து இன்றைக்கே பண்ணணும், ஒர்க் பண்ணணும், உடனே காட்டிட்டு அடுத்த கிளாஸ் போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு கிளாஸை வந்து ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் கூட எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாள் கூட எடுத்துகிட்டு இந்த கிளாஸை நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எனக்காக மட்டும் போட்டு காட்ட வேணாம். நீங்கள் போடுற அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு A4 ஷீட்டில் நீங்கள் அந்த மாதிரி நல்லா அழகாக நம்ம நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்களே நினைப்பீங்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை அப்படியே எடுத்து ட்ரை ஆனோடனே அதை அப்படியே டேப்பு வச்சு ஒட்டி அதை நீங்கள் வந்து எப்போ வேணுமோ எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கே தோணும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம், இதை நம்ம இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து டிசைன்ஸை போடுங்க, போட்டு போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து மெமரிஸாக வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து நான் கிளாஸ்லாம் வந்து 1, 2 போட்டுட்டு இதோட நிப்பாட்டிடணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஹென்னா ரிலேட்டிவ்ஸாக என்னென்ன தெரியுமோ அத்தனையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால உங்களுக்கு பயன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இப்போ வந்து ஹென்னால தான் வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த கிளாஸே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது மாதிரி இப்போ வந்து நான் ஒரு கொடி மாதிரி போட்டிருக்கேன். இந்த டிசைன்ஸை வந்து அப்படியே ஃபில் பண்ணுறேன். எந்த டிசைன்ஸை நம்ம ஃபில் பண்ணணுன்னாலுமே வந்து மெதுவாக ஃபில் பண்ணணும். இல்லைன்னா ஒன்று ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்மெட்ச் ஆகாது. நம்ம போட்டிருக்க டிசைன்ஸும் வந்து என்ன சொல்கிறது, கோணல் மணலாக ஆகாது. எப்படி போட்டோமோ அதே இடத்துல இருக்கும். நம்ம வந்து ஃபில் பண்ணது மட்டும் நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டும். இதுதான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ். எல்லா கிளாஸுமே நீங்கள் அட்டன் பண்ணணும், இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்காகவுமே நான் சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சர்டிஃபிகேட்டான கோர்ஸ் தான். நீங்களும் இதே மாதிரி கற்றுக்கிட்டா கூட நீங்களும் ஒரு கிளாஸ் எடுக்கலாம். நீங்களும் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை யாருக்காவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது மெஹந்தி போடணுன்னா கூட பயப்பட தேவையில்லை. அது மாதிரி நீங்களாகவே ஒர்க் பண்ணிடலாம். உங்களுக்கும் ஒரு க்ரியேட்டிவ் கிடைக்கும். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய போடுங்க. நான் சொன்னதை விட நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ, அதாவது நான் வந்து ஒர்க்கும் அதிகமாக கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்களாக ஏதாவது 2 போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே எல்லாம் விறுவிறுன்னு எதையோ ஒன்று போட்டுறீங்க. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்குள்ளே ஃபில் பண்ணணும்னா அந்த இடத்த தாண்டி தான் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ரவுண்டு ஷேப்பில் போட்டிருக்கேன்னா அந்த ரவுண்டுக்குள்ளேயும் முடிக்கணும். ஏதாவது எந்த ஒர்க்காக இருந்தாலுமே வந்து நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நீட்னஸ்ஸு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு யோசித்து நல்லா அழகாக ப்ராப்பராக பண்ணுங்கள். ஹென்னாவை பொறுத்த வரைக்கும் டிசைன்ஸ் அழகாக வந்தாலும் அதே மாதிரி வந்து அழிச்சு நம்ம கைகளில் போட முடியாது. இப்போ வந்து ஒரு பேப்பருங்கிறதுனால இன்றைக்கி சரியாக வரல, அந்த பேப்பரை கசக்கி போட்டுடுறீங்க. இதே வந்து ஒரு ஹேண்டில் போடும்போது அது மாதிரி நம்ம அழிச்சோன்னா அந்த இடமே சவுந்துரும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ வெளியில் ஒருத்தவங்களுக்கே போட்டு விட்டாலும் நம்ம வந்து இது ஒன்றும் தெரியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லாமே வந்து நல்லா அழகாக பண்ணணும், அழகாக போடணும், அழகாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும். நீங்கள் வந்து நல்லா எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க வாட்ஸ்அப்பில். நான் எல்லாத்துக்குமே வந்து நான் பதில் கொடுக்குறேன். கால் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணுன்னா எனக்கு டைம் எப்போ இருக்கோ அந்த டைமுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு வந்து மறுநாள் வரைக்குமே டைம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மறுநாள் ஒர்க்கு முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மறுநாள் கூட நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஆனால் கிளாஸை தவற விடாதீங்க. ஒரு கிளாஸை விட்டுட்டு ஒரு கிளாஸை தவறுது அப்படி இருக்காமல் வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து நீங்கள் கிளாஸை வந்து 1 பை 1 நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பைரல் வித் ஹம்ஸுக்கு தான் போடுறேன். எதுக்காக இந்த மாதிரி 6 டைப் போடுறோன்னா இப்போ இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன டிசைன்ஸ் போடுறோனோ அதே டிசைன்ஸை வச்சு தான் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதே மாதிரி தான் நான் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஃப்ளவர்ஸ் போடுறனோ அந்த ஃப்ளவர்ஸை வச்சே நான் வந்து கவர் பண்ணுறேன். அதே சமயத்தில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணால் அது ஃபில்லிங்கு. அதே இடத்துல கொஞ்சம் கேப்பு விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம போட்டு அந்த கேப் விட்ட இடத்துல நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்னு பேர். இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து மறக்காமல் மெமரிஸில் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, குரூப்பில் இருக்கீங்க, ஆனால் வந்து சில பேர் வந்து ஒர்க்கே பண்ணுறதில்ல. எல்லோரும் ஒர்க் பண்ணுறத வேடிக்கை தான் பார்க்குறீங்க. இப்படிலாம் இருந்தாக்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லா கிளாஸுமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளாஸ் எடுத்து புரிய வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ண பிறகு பாருங்கள், எல்லா ஃப்ளவர்ஸுமே அழகாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இது மாதிரி நம்ம கைகளில் வந்து எந்த இடத்துல கேப் விழுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.